சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேகாவும் இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. பாஜகவும் அதை கேக்குது, அதிமுகவும் கேக்குறாங்க. இப்ப இந்த விசாரணை அதற்கு சிபிஐக்கு போனாதான் உரிய உண்மை வெளியில வருமா? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையா தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல நான் மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்கிறேன். சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனம்ங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க. சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியா தான் இன்னைக்கு மாறி இருக்கு. சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு வேங்கைவேல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கூறுனீங்க. தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு, சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க. அது எந்த அடிப்படையில அந்த தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை வைக்கல. அவங்க வந்து எங்களையே வந்து மிரட்டுறாங்க, எங்களையே ஒத்துக்க சொல்றாங்க, எங்களையே வந்து குற்றவாளியாக்க பாக்குறாங்கன்னு தொடக்க நாள்ல இருந்து டே 1ல இருந்து அவங்க இதே குற்றச்சாட்டு சொன்னாங்க. இப்ப அவங்களுக்காகத்தான் நான் பேச முடியும். இல்ல தமிழ்நாடு போலீஸ் வந்து சிறப்பான போலீஸ், அவங்க சொல்றபடி நடந்துங்கன்னு நான் சொல்ல முடியாது. நாம கூட்டணில இருக்கிறோம், அதனால ஆளுங்கட்சி கூட்டணில இருக்கிறதுனால அவங்க சொல்றபடி நீங்க நடந்துங்க அப்படின்னு நான் மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிற போது வேற யார என்ன கோரிக்கை வைக்க முடியும்? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்கலாம். இல்ல அப்படி இப்ப ஒரு பார்வை இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றோங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும். அப்ப அந்த இடத்துல பாஜகவுக்கும் விசிகாவுக்கும் என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்கானு வராதா? அவங்களுக்கும் இது மாதிரி கரெக்ட். நீங்க உங்களுக்கு கொஸ்டின் கரெக்ட். திமுக போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு இவங்க சிபிஐ கேட்கறாங்கன்னு. ஆனால் நான் கேட்கறது இதுல அரசியல் பண்றது கேட்கல. அவங்களுக்கு அரசியல் பண்ற நோக்கம் இருக்கு.